மகாபாரத கிளை கதைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை கிருஷ்ணர் கொடுத்த குறிப்பு. கிருஷ்ணர் யாருக்கு என்ன குறிப்பு கொடுத்தார் பார்க்கலாமா? மகாபாரத போரில் பாண்டவர்கள் பக்கம் சில அரசர்களும் கௌரவர்கள் பக்கம் சில அரசர்களும் தத்தம் படைகளோடு இணைந்து போரிட்டனர். ஆனால் உடுப்பி அரசர் யார் பக்கமும் சேராமல் இரு படைகளுக்கும் உணவு அளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இரு பக்க படைகளுக்கும் உணவு தயாரித்து கொடுத்த உடுப்பி அரசர் கிருஷ்ணர் சாப்பிடும்போது மட்டும் அருகில் இருந்து கவனித்துக் கொள்வார். தினமும் பாயாசம் வழங்குவார் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணரோட யுதிஷ்டரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது வழக்கமான விஷயம். ஒருவருக்கும் கூட சாப்பாடு இல்லாமல் ஒரு நாளும் இருந்ததே இல்லை. எல்லா நாட்களும் உணவு மிகச்சரியாகவே இருக்கும். தினமும் எப்படி சரியாக கணித்து சமைக்கிறார் என நினைத்த யுதிஷ்டரர் சமையற்காரர்களிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டார். அதற்கு அவர்கள் எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என எங்கள் அரசர் தினமும் சொல்லுவார், அதன்படி நாங்கள் சமைப்போம், அது சரியாகவே இருக்கும் என பதில் சொல்றாங்க. உடனே உடுப்பி அரசிடம் சென்று யுதிஷ்டர் கேட்டார். அதற்கு அவர், நான் தினமும் கிருஷ்ணருக்கு பாயாசம் வழங்கும் போது அதில் உள்ள முந்திரி பருப்பில் எத்தனை சாப்பிடுகிறார் என நான் நன்கு கவனிப்பேன். அதனை கணக்கில் கொண்டு அத்தனை வீரர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு சமைக்க சொல்வேன். ஒவ்வொரு முந்திரி பருப்பிற்கும் 1000 வீரர்கள் என கணக்கிடுவேன். சில நேரம் கிருஷ்ணர் பாதி பங்கு கால் பங்கு முந்திரி பருப்பு கூட சாப்பிடுவது உண்டு என்றார். கிருஷ்ணர் தினமும் கொடுக்கும் குறிப்பையும் அதை உடுப்பி அரசர் கவனிக்கும் விதத்தையும் கேட்ட யுதிஷ்டர் தான் ஒரு நாள் கூட இதை கவனிக்கவில்லையே என நினைத்து கொண்டார். இந்த முந்திரி பருப்புலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நீதி பார்க்கலாங்களா? கடவுள் ஒவ்வொரு நொடியும் குறிப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அதை உணரும் போது வாழ்வின் காரியம் சாத்தியமாகும். நன்றி, வணக்கம்.